ஆன்லைன் லோனால் நடக்கும் துயரங்கள் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். லோன் வாங்க நாள் கணக்கில் நாம் காத்துட்ருந்த இப்போல்லாம் ஆன்லைனில் இருந்த இடத்துல இருந்தே 5 நிமிஷத்தில் நீங்கள் லோன் எடுத்துக்கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு சில ஆவணங்கள் இருந்தாலே போதும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த 2 ப்ரூஃபை வச்சு வேறு உங்களுடைய செல்ஃபி, இந்த 3 ப்ரூஃபை வச்சுமே நீங்கள் லோன் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி எந்தளவுக்கு அது நல்ல விஷயமோ அதே மாதிரி அந்தளவுக்கு ஆபத்தான விஷயங்களும் இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை வச்சு நம்மளை பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர்ஸ், நம்ம மொபைலில் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அலோன்னு சொல்லி கொடுப்போம். அப்போவே நம்மளுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை எடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேகரித்து வச்சு தான் நம்மளை இந்த லோன் ஆப்காரன் மிரட்டுறான். இது மட்டும் இல்லாமல் லோன் அப்ளை பண்ணாலுமே முழுசாக லோனை கொடுக்குறானுங்களா? அதுவும் கிடையாது. 30% ப்ராசஸிங் ஃபீஸு, அந்த ஃபீஸு, ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அது ஒரு அமௌண்ட் எடுத்துருக்குறானுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பணத்தை திரும்ப செலுத்தியும் கூட திரும்ப பணத்தை கேட்டு மாட்டிட்டு தான் இருப்பானுங்க. இந்த மாதிரி கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களில் அதிகமான இந்த லோன் ஆப்போட தாக்கம் அதிகமாக இருந்திருக்குது. இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஆபாசமாக அவங்களுடைய புகைப்படத்தை சித்தரித்து அனுப்பி அந்த மிரட்டி கும்பலை டெல்லி போலீஸார் கைது பண்ணியிருக்கிறாங்க கடந்த 2023 ஆகஸ்ட்டில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதன் மூலமாக நிறைய பேர் தற்கொலைகளும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லோன் ஆப் குறித்து இந்த மோசடி வழக்குகள் பார்த்திங்கன்னா ஒரு 2020 இப்போ வரைக்கும் இந்த 2024 வரைக்குமே இந்த லோன் ஆப்போட வழக்குகள் அதிகரிச்சு தான் வருது. இந்த ஆன்லைன் லோனில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஆன்லைன் லோனு ப்ளே ஸ்டோரில் இருக்கணும்னா கூகுளோட பாலிசியை மீறி இருக்கக்கூடாது. அவங்களுடைய பாலிசிக்கு உட்பட்டு தான் இருக்கணும். இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கும் பொருந்தும். அப்படி அவங்க என்ன சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, ஒரு லோன் ஆப்பாக ப்ளே ஸ்டோரில் இருக்கணும்னா அடிஷ்னல் ப்ரூஃப் ஆஃப் எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட்ஸ், அதாவது இந்த பர்சனல் லோனு இதற்கான தகுதி தேவைக்கான கூடுதல் சான்றிதழை சமர்ப்பிக்கணும். அதாவது கூகுள் நிறுவனம் உத்தரவிட்டிருக்காங்க. மே 11 இந்த திட்டம் அமலுக்கு வந்திருக்குது 2023. இது நம்மளுக்கு மட்டும் இல்லை, இந்தியா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி நாடுகளுக்கு பொருந்தும் அப்படின்ட்டுருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா பர்சனல் லோன்களை வழங்க ஆர்பிஐயில் உரிமம் பெற்றிருக்கணும். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூகுள்கிட்ட, அதாவது கூகுள் நிறுவனத்தில் சமர்ப்பிக்கணும். அப்படி சமர்ப்பித்தா மட்டும்தான் அந்த லோன் அந்த லோன் ஆப்பு ப்ளே ஸ்டோரில் இருக்க முடியும். இல்லைனா இருக்க முடியாது. இது எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, இதன் மூலமாக இந்த ஃப்ராட் லோன் ஆப்பை அதை ஃபுல்லாக தடை பண்ணணும். எதனால் கொண்டு வந்தாங்கன்னா, முற்றிலும் இந்த ஃப்ராட் லோன் ஆப்பை தடை பண்ணணும்னு சொல்லி தான் கூகுள் நிறுவனம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது 2023 மே 11 இது வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லோன் கொடுக்கறது அவங்களாம் டேரெக்டாக கொடுக்கக்கூடாது. லெண்டராக இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் மூலமாக தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா மோசடியை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அர்ஜெண்ட்டாக கடன் வாங்குறவராக இருந்தால் கூட இந்த மாதிரி லோன் ஆப்பில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வே சொல்லுது. ஏன்னா இது எதற்காக சொல்கிறோம்னா, ஒரு அர்ஜெண்ட்டாக நம்ம லோன் எடுத்தாலுமே நமக்கு பின்னாடி பிரச்சனையாக தான் முடியும். நம்ம எந்த லோன் ஆப்னே தெரியாது. ஆனால் ஒரு ஆர்பிஐக்கு உட்பட்ட ஒரு லோன் ஆப்பில் எடுத்தால் அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு அர்ஜென்ட்டுக்கு எடுத்துக்கலாம். சும்மா நார்மலான டைமில் எடுக்கக்கூடாது. நம்மளால் முடியாத காரணத்தினால, ஸோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அது தப்பே இல்லை. அது முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா ஆர்பிஐக்கு உட்பட்ட ஒரு ஆப்பில் எடுங்க. ஆர்பிஐக்கு உட்படாத ஆப்பில் எடுத்திங்கன்னா ஸோ நமக்கு தான் தேவையில்லாத மன உளைச்சல். ஸோ இது எதுக்கும் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அதெல்லாம் படித்து பார்க்காம லோனை அப்ளை பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நாம் தான் கஷ்டப்படணும் 1 வீக் கழித்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 டேஸ் லோன் ஆப்புக்கு மட்டும் இல்லை, ஆர்பிஐக்கு உட்பட்ட லோன் ஆப்புக்கும் பொருந்தும். ஸோ மக்களாகிய நீங்கள் தான் இது ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கும் நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.